அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி குக் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கு. ஓனியன் நான் 1 kg எடுத்தாச்சு. அதோட மட்டன் நான் 1 kg எடுத்தாச்சு. ரைஸ் 1 kg எடுத்தாச்சு. அதோட பெரிய தக்காளி, கார்லிக், ஜிஞ்சர், சில்லி தேவையான அளவு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 kg ஒனியனில் ஒரு 30% நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 30% நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதோடு நான் ரைஸ் இந்த கிளாஸால் எட் பண்ணியிருக்கு. என்ன ரீசன்னு கேட்டால், இந்த ரைஸுக்கு நம்ம 1 கப் ரைஸ் எட் பண்ணினா 1.5 கப் வாட்டர் எட் பண்ணணும். அந்த ரீசனால் தான் அதால் எட் பண்ணியிருக்கு. மட்டன் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சாச்சு 1 kg. ஒனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, சரியாக ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ நான் இந்த ஒனியனை அந்த 1 kg மட்டனோட மிக்ஸ் பண்ண போகிறேன். அதோட கொஞ்சம் கேர்ட் எட் பண்ணியிருக்கு. கொத்தமல்லி, சில்லி, சோல்ட் தேவையான அளவு எட் பண்ணிக்கோங்க. எட் பண்ணி நல்லா சோல்ட்டெல்லாம் எட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes மாதிரி அப்படியே அந்த மட்டனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வைங்க. 20 minutes. 20 minutesக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குண்டு. நல்லா மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த ஃப்ரை ஆனியன், அது மசாலா, கேர்டெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் எட் பண்ணி இப்போ நாங்கள் கறியை குக் பண்ண போகிறோம். அதுக்கு பட்டை, அதோட பிரியாணி லீஃப் எடுத்துருக்கு, அதோட சீரகம், அதுக்கப்புறம் நம்ம ஒனியன் எட் பண்ண போகிறோம். எட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க, ப்ரௌன் கலர் வர மாதிரி. ஒனியன் நல்லா ஃப்ரை ஆகியாச்சு, ப்ரௌன் கலர் மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த மசாலாவை எட் பண்ண போகிறோம். மட்டன் மிக்ஸ் ஆகி பண்ணியிருக்கிற இந்த மட்டன் அப்படியே நம்ம எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வாட்டர் எட் பண்ண தேவையில்லை, நல்லா மிக்ஸ் ஆக்கி அப்படியே வைங்க. ஏன்னு கேட்டால் அதில் ஆல்ரெடி அந்த தண்ணி இருக்குது, அது நல்லா பாயில் ஆகக்குள்ளேக்கு அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். அதோடு நான் சில்லி, தக்காளி, கார்லிக்கையும் எட் பண்ணியாச்சு. எட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில்லி, கார்லிக், ஜிஞ்சர் எல்லாம் சேர்த்து எட் பண்ணிவிட்டு இப்போ நான் எட் பண்ணுறது மட்டன் பிரியாணி மசாலா. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா எட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி எட் பண்ணியாச்சு. எட் பண்ணி இப்போ நம்ம ரைஸையும் எட் பண்ண போகிறோம். ரைஸை எட் பண்ணி நான் அந்த லிமிட்டுக்கு தண்ணியும் எட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் ரைஸ் எட் பண்ணிங்கன்னா 1.5 கப் தண்ணி எட் பண்ணணும். அதுக்கப்புறம் லெமன், தக்காளி நான் ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கி அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. பாருங்கள் எப்படி பிரியாணி வந்திருக்குண்டு. நல்லா தம்மில் வச்சிங்க.
தம்மில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குண்டு. பாருங்கள் தம்மில் வச்சதுக்கப்புறம் பிரியாணி எப்படி வந்திருக்குண்டு. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்குது. மட்டனுங்கான நல்லா வெந்து வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா விளங்கும் மட்டன் எப்படி சாஃப்டாக இருக்குண்டு. ஓகே, இந்த மாதிரி பூ மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம குக் பண்ண கொலைக்கு மட்டன் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அந்த ருசியாக இருக்கும். இல்லைன்னா தண்ணி எல்லாம் இதாகினா மிச்சம் எட் பண்ணி இதாகினா நம்மளுக்கு சாப்பிட முடியாது. ஓகே கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகே, நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபால் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.